Welcome to Kavi Crackers. This video sponsored by Modes. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுக்குமல்லி காப்பி தான் செய்ய போறோம். உடல் வலி, செரிமான பிரச்சனை, தலைவலி இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு சீக்கிரம் சரியாயிரும். அதுக்கு ஒரு வாணல்ல நல்லா காய வச்சு ஒரு 50 கிராம் போல் மல்லியை நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். வறுத்துட்டு வந்துடுவோம். நல்லா வறுபடட்டும். அதோட பச்சை கலர் மாறி நல்லா ஒரு ப்ரௌன் கலராக மாறும். அந்த அளவுக்கு அதை நல்லா வறுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வறுக்கிறோமோ கருக விட்டுறாமல் வறுக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. அதுக்கு ஒரு 25 கிராம் 20 to 25 கிராம் போல் சுக்கு, ஒரு 7 ஏலக்காய், 20 மிளகு, அதையும் நல்லா சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துக்கிட்டோம்னா போதும். சுக்கை தோல் கத்தியை வச்சு நல்லா சொரிஞ்சு விட்டுறணும். தோல் ஃபுல்லாக அதை உரிச்சிடணும். இஞ்சியில் எப்படி நம்ம தோல் உரிக்கிறோமோ அதே ப்ராசஸ் தான். ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு அதில் ஒரு இன்ச் அளவுக்கு சின்ன பூண்டை இடிச்சும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பிளைண்ட் பண்ணிடுவோம். நல்லா அரைச்சி பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணிக்குவோம். இந்த பவுடரில் நமக்கு தேவை ஒரே ஒரு ஸ்பூன் தான். இதை நான் நல்லா ஏர் டைட்டாக இருக்கிற மாதிரி ஏர் புகாத பாட்டிலில் நல்லா போட்டு மூடி வச்சிட்டோம்னா 1 மந்த் வரைக்கும் கெடாது. ஒரு ஸ்பூன் பவுட்ரு எடுத்து நல்லா தண்ணி காஞ்சிருக்கலாமா, இஞ்சி போட்டு காய வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற டயத்தில் இந்த ஒரு ஸ்பூன் பவுட்ரை போட்டு அது நல்லா இந்த பவுட்ரு ஃபுல்லாக சாரம் இறங்குற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆக விட்டோம்னாவே அந்த சாயம்லாம் இறங்கிடும். அதுக்கப்புறம் நமக்கு சர்க்கரை சேர்த்துக்குவோம். நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் மட்டும் வேண்டாம். ஒயிட் சுகர் நம்ம சேர்க்கும்போது அந்த இஞ்சி இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, மல்லி, அதில் உள்ள சத்தெல்லாம் இப்போ 70% இருக்குது அப்படிங்கையில் அதை 50% இல்லாமையே பண்ணிடும். 20% தான் நமக்கு கிடைக்கும். இதை நல்லா ரெடி பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுகர், நாட்டு சர்க்கரை, நமக்கு எந்த சுகர் தேவையோ எந்த அளவுக்கு டேஸ்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குவோம். போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி டம்ளரில் வடிகட்டி குடிச்சிக்கலாம். குடிச்சிட்டு ஒரு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி நீங்கள் பண்ணி குடிக்கும்போது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற வீடியோக்கள் தேவை என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.